இந்த வீடியோல பார்க்குற மாரி, உங்களுக்கும் படுத்துட்டோ, இல்ல உட்காந்துட்டோ எந்திரிச்சா தல சுத்துதா? இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இது எதனால வருதுன்னா, நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, நம்ம பாடியில இருக்க பிளட் எல்லாமே நம்ம காலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேல வரும். அந்த 2, 3 செகண்ட்ஸ்ல என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த நம்மளோட பிளட் பிரஷர் வந்து என்ன ஆகும்னா, ட்ராப் ஆகும். இந்த இது காஸ் பண்றதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருந்தாலும், மெயினான ஒரு காஸ் என்னன்னா வந்து, பிளட் வால்யூம் வந்து கம்மியாகுறது தான். டெய்லி 2 டூ 3 லிட்டர்ஸ் வந்து நம்ம மினிமம் வந்து நம்ம தண்ணீ குடிக்கணும். அப்படி குடிக்கலனா என்ன ஆகும்னா, நம்மளோட டோட்டல் பிளட் வால்யூம் வந்து என்ன ஆகும்னா, கம்மியாகும். அப்பம்போது இந்த மாரி டிசீனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னன்னா வந்து, ஃபீமேல்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும். அப்பம்போது பிளட் லாஸ் ஆகும். அதனால நம்ம டோட்டல் பிளட் வால்யூம் வந்து கம்மியாகும். அதனால டிசீனஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம, ஒரு சில ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, பிளட் வந்து அதிகமா லாஸ் ஆகும். அது அவங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்ட் அனீமியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து அயர்ன் ரிச் ஃபுட் எஸ்பெஷலி ஹீம் ஹீம் இருக்கிற ஃபுட்டா வந்து நெறைய எடுத்துக்கணும். அயர்ன் அயர்ன் ரிச் ஃபுட் மட்டும் இல்லாம வந்து விட்டமின் சி ஃபுட்டும் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா வந்து, அந்த அயர்ன் அப்சார்ப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா இஸ் நாட் எ டைரக்ட் காஸ் ஃபார் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஓகேவா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் மெடிக்கல் கன்டென்ட்க்கு என்ன மறக்காம